ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தினந்தோறும் பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா தான் பெற்ற அனுபவத்தினை படித்து கொண்டு வருகின்றோம், கேட்டுக்கொண்டு வருகின்றோம். எப்படி சிவபாபாவிடம், அம்மாவிடம், பிரம்மா பாபாவிடம் ஏற்பட்ட அனுபவத்தினை. வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பஞ்சாபிலிருந்து, அமிர்தசரஸிலிருந்து பிரம்மா குமாரி ராஜ் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இன்று பகிரப் போகின்றார். யார் பிரம்மா பாபா பார்க்கவில்லையோ, யார் சிவபாபாவை அந்த பிரம்மாவின் உடலில் வந்து அனுபவம் செய்யவில்லையோ, இந்த பாக்கிய விதாதம் மூலமாக இதை கேட்டு அனுபவம் செய்து கொள்ளுங்கள். இது 1954 வருடத்தினுடைய விஷயம். அதாவது எப்படி தூய்மையாக இருப்பது, எப்படி உணவு பழக்க வழக்கங்களால், அந்த தாரணைகளால் நான் எப்படி இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய பெயரில் ஜனங்களுடைய மனதில் வதந்திகள் இருந்து வந்தன. அந்த வதந்திகளுடைய தாக்கம் எங்கள் குடும்பத்தாரின் மீது அதிகம் இருந்தது அப்படின்னு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய லௌகீக சகோதரருக்கு ஆத்ம பிரகாஷ் அவர்கள் இப்பொழுது சாந்திவனத்தில் ஞான அமிர்தம் மற்றும் பத்திரிகை ஆசிரியராக இருந்து பார்த்து வருகின்றார். இவருடைய லௌகீக சகோதரர் ஆத்ம பிரகாஷ் இருக்காரு. அவருக்கு தான் இந்த ஈஸ்வரிய ஞானத்தினுடைய முதலில் அறிமுகமாயிற்று, பிராப்தியமாயிற்று அப்படின்னு சொல்கின்றார். ஆனால் வதந்திகளுடைய தாக்கம் இருந்த காரணத்தால் எங்கள் குடும்பத்தில் யாரும் ஞானம் கேட்க விரும்பவில்லை. ஆனால் மகன் சிரவணகுமார் ஆகி தன்னுடைய தாய் தந்தரை எப்படி ஞானத்தினுடைய கூடையில் அமர வைத்து அந்த உண்மையான தீர்த்த யாத்திரை செய்விப்பார் என ஆத்ம பிரகாஷ் சகோதரருக்கு பாபா வரதானம் கொடுத்திருந்தார், பக்தியினுடைய விஷயத்தை சொல்லி. அதுபோல ஆத்ம பிரகாஷ் சகோதரர் அவர்களுடைய கலைப்படையாத முயற்சிகளால், அது மட்டுமா பாபாவுடைய வரதானங்களால் குடும்பத்தில் அனைவருடைய இருதயத்திலும் சரி ஈஸ்வரிய ஞானத்தில் விருப்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு பஞ்சாபிலிருந்து, அமிர்தசரஸிலிருந்து பிரம்மா குமாரி ராஜ் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். எப்போ 1954 வருடத்தினுடைய விஷயம். அப்பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 13 மட்டும் இருக்கும். அப்போ எனக்கு ஞானம் சொல்லப்பட்டது. ஆனால் சிறு வயதின் காரணமாக எனக்கு ஞானத்தினுடைய புரிதல் அந்த நேரத்தில் வரவில்லை. எங்கள் வீட்டில் சாகார பாபா மற்றும் மம்மாவுடைய படங்கள் மாட்டப்பட்டு இருந்தன அப்படின்று சொல்லிக் கொண்டு வருகின்றார். அந்த படங்களை பார்த்து எனக்கு அவ்வளவு ஆன்மீக கவர்ச்சி ஏற்பட்டது. அவைகள்தான் என் வாழ்க்கையில், அதாவது அலௌகிக வர்ணத்தை பூசிவிட்டன அப்படின்று சொல்கின்றார். ஆனால் நான் எப்பொழுது சாட்சாத்கார மூர்த்தி பாபாவை முதன்முறையாக மதுபனில் பார்த்த பொழுது என் மனம் பாடி மகிழ்ந்தது அப்படின்றார். அதாவது இவ்வளவு அதீந்திரிய சுகத்தை கொடுப்பவர் யார், இவ்வளவு அன்பு செய்பவர் யார் அப்படின்று அந்த என்னுடைய மனம் பாடி மகிழ்ந்தது. அப்போ பாபா என்னிடம், மகளே உங்கள் லட்சியம் என்ன என கேட்டார்.
என்னுடைய அந்த அப்பாவித்தனத்தால் நான் பாபா நான் படித்து டாக்டர் ஆவேன். வேலைக்கு செல்வேன் அப்படின்னு சொன்னேன். வேலை செய்து உடல், மனம், பொருளால் நான் இந்த மகா யக்ஞத்தினுடைய சேவை செய்வேன். ஏனென்றால் ஞானத்தினுடைய தாரணைகளினால் வீட்டில் விபரீதமான சூழ்நிலை பார்த்து யக்ஞத்தில் பாருங்கள் அழகா சொல்றாரு பாருங்க. ஞானத்தினுடைய தாரணைகளால் வீட்டில் விபரீதமான சூழ்நிலை பார்த்து யக்ஞத்து சமர்ப்பணம் ஆகுவதற்கான எனக்கு எதுவும் லட்சியம் இல்லை என என்னுடைய மனதில். ஆனால் அன்பு கடலான பாபா மிகவும் அன்போடு, மகளே, பிரம்மாவுடைய மகளுக்கு, சிவனுடைய பேத்திக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு சொன்னார். கேள்வி கேட்டார் என்னிடம். பாபா வந்திருக்கின்றார், அதாவது ஆன்மீக டாக்டர் ஆக்குவதற்காக. ஆனால் இந்த ஆன்மீக டாக்டர் சத்தியுகத்திலோ இந்த உடலிற்கான டாக்டரோ இருக்கவே மாட்டார். பாபா வந்திருப்பதோ உலகத்தினுடைய மகாராணி ஆக்குவதற்கு அப்படின்ட்டு சொன்னார். மகளே, ஆன்மீக அரசாங்கத்தினுடைய வேலை செய்ய வேண்டுமே தவிர உலகியல் அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை என எனக்கு புரிய வைத்தார் அந்த சமயத்துல. அப்போ பாபா என்னுடன் ஞானம் பேசிக் கொண்டிருக்கையில பாபா சிறு குழந்தைகளையும் எவ்வளவு அன்பு பொழிகிறார் அப்படி என என்னுடைய மனம் உள்ளுக்குள்ளாகவே மிகவும் உருகிக் கொண்டிருந்தது. பாபாவிற்கு குழந்தைகளும் சரி, முதியவர்களும் சரி மிகவும் அன்பு செய்தார். அது மட்டுமா, அந்த அலௌகிக எஜமான் சாகார பாபாவை, அதாவது சிவபாபாவுடைய அந்த அலௌகிக சைத்தன்யமான தோட்டத்தினுடைய அந்த சைத்தன்யமான பூக்களை, அதாவது ஞான நீரினால் பராமரித்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று பஞ்சாபிலிருந்து, அமிர்தசரஸிலிருந்து பிரம்மகுமாரி ராஜ் சகோதரி நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் அனுபவங்களை, சின்ன சின்ன அனுபவங்களை. இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். நான் மம்மா பாபா இருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்போ மம்மா என்னிடம் இப்படி சொன்னார். மகளே, உங்களுக்கு யக்ஞத்தில் சமர்ப்பணமாகும் லட்சியம் ஏன் இல்லை என அப்படின்ட்டு கேட்டார். அதற்கு நான் சொன்னேன் மம்மாவிடம், மிகவும் சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது என பதிலளித்தேன். மகளே, எந்த இடத்தில் சகிக்க வேண்டியிருக்காது? திருமணத்திற்கு பிறகு கணவனை சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அது மட்டுமா, வேலை செய்யும் பொழுது எஜமானனை சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. ஒருவேளை கடவுளுடைய யக்ஞத்தில் சகித்துக் கொண்டால் 21 ஜென்மத்திற்காக, அதாவது 2500 வருடங்களுக்காக உலகத்தினுடைய ராஜ்யம் கிடைக்கிறது என எனக்கு மிகவும் இனிமையாக புரிய வைத்தார்கள். அப்பொழுது மம்மா பாபாவுடைய இந்த இனிமையான அறிவுரை என்னுடைய அப்போ என்னுடைய மனதை மாற்றிவிட்டது. பிறகு என்னுடைய அந்த படிக்கும் வேலைக்கு செல்லும் எண்ணமே இல்லாமல் போய்விட்டது அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அனுபவத்தினை. அதனால் நான் யக்ஞத்தில் சமர்ப்பணம் ஆகுவதற்கான லட்சியம் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பாபாவிற்குள் பகுத்தறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவ்வளவு இருந்தது. யாரும் எதுவும் இல்லாமல், அதாவது சொல்லாமலேயே விஷயங்களை பாபா
கேட்ச் அதாவது பகுத்தறிந்து செய்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் முன்னேற எல்லோருக்கும் அறிவுரை வழங்குவது உண்டு. நீங்கள் அமிர்தசரில் அந்த சேவை நிலையத்திற்கு செல்லுங்கள் என பாபா எனக்கு சொன்னார். புத்திசாலி பாபா நான் அமிர்தசரில் செல்வதற்காக என்னை திட்டப்படுத்தி விட்டார்கள். கூடவே இதையும் பாபா உங்களை டில்லி செல்லவே கடிதத்தில் எழுதுவேன் என்பதையும் கூறிவிட்டார். ஏனென்றால் என்னுடைய லௌகிக சகோதரர் அந்த நேரத்தில் ஆத்தம் பிரகாஷ் அந்த நேரத்தில் டில்லியில் தான் இருந்தார். என்னுடைய லௌகீக தந்தைக்கு கூட நான் டில்லியில் இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. மகளே டில்லிக்கு செல்லுங்கள் என பாபாவுடைய கடிதம் வந்த பொழுது என் தந்தை லௌகீக தந்தை பாபா டில்லி செல்வதற்காக கடிதம் இருக்கின்றார் என சொன்னார். ஆனால் புத்திசாலி பாபா எனக்கு முன்னமே அமிர்தசரஸ் செல்வதற்காக அதாவது பஞ்சாபில் செல்வதற்காக புரிய வைத்திருந்தார். நான் அமிர்தசரஸ் சேவை நிலையத்திற்கு சேவைக்காக சென்று விட்டேன். ஒரு முறை நடந்த அனுபவத்தினை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதாவது நான் அமிர்தசரஸ் சேவை நிலையத்திற்கு சேவைக்காக சென்ற பொழுது அந்த சேவை நிலையத்தில் உடலுடைய கர்ம போகினால் அதாவது உடலுடைய நோய் அதாவது சோதனத்தால் வந்தது. இது பாபாவிற்கு தெரிய வந்த பொழுது அன்பு கடலான பாபா என்னை மதுபனுக்கு அழைத்துக் கொண்டார். அன்பு கடலான பாபா அவ்வளவு அன்போடு என்னை பார்த்துக் கொண்டார். இன்றைக்கும் அந்த நினைவுகளை அதாவது பசுமை செய்கையில் கண்களில் அன்பினுடைய முத்துக்கள் நிறைந்து விடுகின்றன. பாபா அந்த பழங்களுடைய கூடைகளை என் அறையில் கடைபோல் விரித்து விட்டார். மகளே எப்பொழுது மனம் விரும்புகின்றதோ நீ என்ன செய்ய வேண்டும் பாபாவுடைய அறைக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த விதமாக பாபாவுடைய அதாவது வாத்சல்ய அதாவது தாய் தந்தையினுடைய மனதில் குழந்தைகளுக்காக எழக்கூடிய அந்த அன்பும் சரி, அந்த கவனிப்பும் சரி, அந்த பராமரிப்பும் சரி, அதாவது பொருள்படக்கூடிய சொல் வாத்சல்யன் அப்படின்னு சொல்வதுண்டு. அன்பினால் என்னுடைய நோய் கூட அதாவது சூலின்னு சொல்லுவாங்க. சூலி அப்படி என்றால் சூலி என்ன அப்படின்னா பழங்காலத்துல வந்து தண்டனைக்குள்ளாகுபவரை ஒரு கூர்மையான மேல் பாகம் அதாவது தடினமான அடிப்பாகம் உடைய மரத்தினை செங்குத்தாக நட்டு அதன் மேல் தண்டனைக்குரியவரை அமர வைத்து விடுவார்கள். அது பேர் சூரியன் சொல்லுவாங்க. அந்த கூர்மையான பாகம் தலைவரை உள்ளே செல்ல செல்ல வலியால் துடித்து அது தண்டனைக்குரியவர் இறந்து போவார். அது பேர் சூலின் அப்படி சொல்வதுண்டு. அந்த சூலில் இருந்து அதாவது முள் அதே உருவம் ஆனால் மிக மிக சிறியது எனக்கு முடிந்து விட்டது. காரணம் பாபாவுடைய சேவையினுடைய களத்திலும் அநேக விதமான அறிவுரைகள் கொடுத்து முன்னேறி கொண்டே இருப்பார். சிறிய சேவை செய்த பொழுதிலும் கூட பாபா மிகப்பெரிய சேவை செய்தீர்கள் என மிகவுமே புகழ்வது உண்டு. அந்த கண்காட்சியினுடைய படங்கள் அப்பொழுதுதான் புதிதாக செய்யப்பட்டிருந்தன. பாபா அந்த படங்களுடைய ஒரு செட் எனக்கு கொடுத்தார். இந்த விதமாக பாபா அதாவது உடல், மனம், பொருளால் ஆத்மாவுடைய சேவை செய்து முன்னேற்றினார் என்னை அப்படின்று பிரம்மகுமாரி ராஜ் சகோதரி பஞ்சாபிலிருந்து அமிர்தசரிலிருந்து நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்.
அப்போ மதுபனில மோர் வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது மம்மாவும் சரி, பாபாவும் சரி கதியில் அமர்ந்திருந்தார்கள். அப்போ சந்தேசி அதாவது செய்தியாள் மேலே சென்று கொண்டு வருபவர் போக் எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றார். அப்பொழுது நான் பிரான்சில் போக வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய மனதில் வர ஆரம்பித்தது. அனைத்தும் தெரிந்த பாபா என்னுடைய மனதினுடைய எண்ணங்களையும் அறிந்து என்னை அழைத்து, "மகளே, நீங்கள் பிரான்சில் செல்கின்றீர்களா?" என கேட்டார் எனக்கு. அதற்கு நான், "இல்லை பாபா" அப்படின்னு சொன்னேன். பிறகு பாபா எனக்கு அவ்வளவு சக்திசாலி திருஷ்டி கொடுத்தார் அந்த சமயத்துல. அப்பொழுது நான் வெள்ளை வெளிரென்று உலகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். நீண்ட நேரம் நான் இந்த உலகத்திலே இல்லை. அதாவது வேறு ஏதோ உலகத்தில் இருக்கின்றேன் அப்படின்ற என் அனுபவம் எனக்கு ஆனது அப்படின்னு அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் சொல்லப் போகின்றார். ஒரு முறை பார்ட்டி அழைத்துக் கொண்டு மதுபன் சென்றேன். அந்த பார்ட்டியில் ஒரு யுகல் அதாவது கணவன் மனைவியாக சேர்ந்து ஞானத்துக்கு வந்தார்கள். அந்த சகோதரர் அதாவது பாபா காய்கறி நறுக்க, தானியங்கள் சுத்தம் செய்ய, அது மட்டுமா யக்ஞத்தினுடைய காரியங்களை உதவி செய்வதை பார்த்து, அப்போ பாபாவுடைய சாதாரண ரூபத்தை பார்த்து, அவருக்கு கடவுள் இப்படி சாதாரண உடலில் எப்படி வருகிறார் என சந்தேகம் அவருக்கு வந்தது. அப்போ சந்தேகத்தில் வந்து அந்த சகோதரனுடைய முகம் தொங்கி போய்விட்டது. அப்போ நான் பார்ட்டியில் வந்த யாரோ ஒருவர் ஏதாவது இவரை சொல்லியிருப்பார் என நினைத்துக் கொண்டேன். பிறகு அவர் தன் மனதினுடைய விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. ஆனால் அந்த சகோதரர் காலையில் அதாவது வகுப்பிற்கு வந்தபொழுது, பாபா அந்த சகோதரரை பார்த்து, "சிலர் அந்த மாதிரி குழந்தைகள் பாபாவோட வீட்டுக்கு வந்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு கடவுளுடைய காரியத்தில் நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி சந்தேக புத்தி உள்ள குழந்தைகள் விநாசமாகி விடுவார்கள்" என பாபா வகுப்பு எடுத்தார். அந்த சகோதரரை பக்கம் பார்த்து, "பாபா, குழந்தாய் சரிதானே?" என கேட்டார் கேள்வி. அப்போ சந்தேகத்தினுடைய எண்ணம் என் மனதில் தான் இருந்தது. எப்படி பாபா அதனை தெரிந்து கொண்டார் என அந்த சகோதரர் புரிந்து கொண்டார். இந்த விஷயம் அந்த சகோதரன் மீது அவ்வளவு பிரபாவம் ஏற்படுத்தியது. பிறகு அவருடைய சந்தேகமே தீர்ந்து விட்டது. பிறகு திரும்பி போகும் அதாவது நேரம் பரிசு வாங்க வேண்டியிருந்தது. பரிசுகள் 2 விதமாக இருந்தன. ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பாபா என்னிடம் பார்ட்டியை மகிழ்வித்து அழைத்து செல்ல வேண்டும் அப்படி என சொன்னார். யாருக்கு எந்த பொருள் வேண்டுமோ வாங்கிக் கொள்ளட்டும் அப்படி என்று சொன்னார். அப்பொழுது நான் பாபாவிடம், "பாபா, அந்த சகோதரர் 2 பரிசுகளை வாங்க விரும்புகின்றார்" அப்படின்னு சொன்னேன் பாபாவிடம். அதற்கு பாபா, "அந்த குழந்தைக்கு 2 பரிசுகளையும், பொருட்களையும் கொடுத்து விடுங்கள். ஆனால் பிருகு மகரிஷி" பாபா அந்த சகோதரனுடைய ஜாதகத்தை தெரிந்திருப்பார். நாம் ஏற்கனவே அந்த பிருகு மகரிஷியை பத்தி நாம் பார்த்திருக்கின்றோம். அதனால் என்னிடம், "மகளே, இவர் நடக்க மாட்டார்" என்றார். அந்த சகோதரர் முழு தாரணைகளின்படி நடந்து கொண்டிருந்தார். ஆனால் பாபாவோ அவர் ஜாதகத்தை தெரிந்தாரோ, பிறகு மதுவிலிருந்து திரும்பி போன பிறகு அந்த சகோதரருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தன. பிறகு அவர் ஞானத்துக்கு வருவதை விட்டுவிட்டார். இனிய பாபா ஒவ்வொரு குழந்தையினுடைய ஆசையை பூர்த்தி செய்வார். அது மட்டுமின்றி அவருடைய எதிர்காலத்தையும் தெரிந்து கொள்வார். இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார். பிறகு மம்மா பாபாவுடைய பாலனையினால்
ஒவ்வொரு அடியும் முன்னேறிக் கொண்டே இப்பொழுது இனிய பாபாவிற்கு சமமா ஆக வேண்டும். அது மட்டுமா? அன்பான பாப்தாதாவை உலகின் முன் பிரத்யட்சப்படுத்த வேண்டும் என்பதே லட்சியமாக இருக்கிறது அப்படி என்று இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக பஞ்சாபிலிருந்து, அமிர்தசரஸிலிருந்து ராஜ் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஒரு அழகான அந்த பிருகு மகரிஷி பத்தி, அந்த ரிஷியை பற்றி நாம் பார்க்கலாம். இதன் தொடர்ச்சியாகவே. நாம வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி அந்த பிருகு மகரிஷி பத்தி இதுல சொல்லியிருந்தார். அதாவது மத்தவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து விடுவார் அந்த பிருகு மகரிஷி. அதுபோல தான் பாபாவும் இருக்கிறார் அப்படின்று அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இதன் தொடர்ச்சியாக. அதாவது உலகம் தோன்றிய காலத்தில் படைக்கும் கடவுளான பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பிருகு முனிவர் சொல்லுவாங்க. அது பாபா அடிக்கடி சொல்லுதுண்டு. பிருகு என்னும் சொல்லுக்கு அதாவது கடுமையான தவசக்தியால் பாவங்களை அழிக்கக்கூடியவர் என்று பொருள். பஞ்சபூதங்களில் அக்னியுடன் பிருகு மகரிஷி பிறந்ததாக வேதங்கள் கூறுகின்றன. பிருகு மகரிஷி கியாதி என்ற பெண்மணியை மணந்து கொண்டார். கியாதி என்ற பெண்மணியை. இந்த தம்பதிக்கு மகாலட்சுமியே மகளாக பிறந்தாள். பின் விஷ்ணுவை மணந்து கொண்டாள். இதனால் உலகத்தை காக்கும் விஷ்ணுவுக்கும், அதாவது ஸ்ரீ விஷ்ணுவுக்கும் மாமனார் என்ற பெருமை பெற்றவர் இந்த பிருகு மகரிஷி. பிருகுவின் பெயரால் தான் லட்சுமிக்கு பார்கவி என்ற பெயர் ஏற்பட்டது. அதாவது மகாபாரதத்தில் பிருகு மகரிஷிக்கும் பரத்வாஜ் முனிவருக்கும் நடந்த வாக்குவாதம் மிகவும் சிறப்பானது. இதற்கு பிறகு பரத்வாஜ் சம்வாதம் என்று பெயர் வைத்தார்கள். இந்த பகுதி தத்துவ கருத்துக்களை எடுத்து சொல்லும் பகுதியாக அமைந்திருக்கிறது பக்தியில. அதாவது கடவுளை பற்றி சொல்வதில் இவர் தனி பெயர் பெற்றவராக இருக்கிறார். அதாவது சூத பௌராணிக்கர் என்ற முனிவர் புராண கதைகளை உலகிற்கு வழங்கினார். இந்த கதைகளை கேட்டு உலகிற்கு தந்தவர் பிறகு வம்சத்தில் பிறந்த சவுனகர் என்பவர் ஆவார். இவர் இல்லாவிட்டால் புராண கதைகளை நமக்கு கிடைத்திருக்காது என்று 16 வயது என்ற பெருமைக்குரிய அந்த மார்கண்டேய மகரிஷியும் அதாவது பிறகு வம்சத்தவர் தான் அப்படின்று புரிந்து கொள்ளலாம். அதாவது விஷ்ணு எடுத்த தசாதாவரங்களில் பரசுராமரும் இவரது வம்சத்தில் தான் அவதரித்தார். பிருகு எனப்படும் பார்கவ வம்சத்தில் அவதரித்தால் பரசுராமருக்கு பார்கவ ராமன் என்ற பெயர் உண்டு. விருத்ராசுரனை கொல்ல தன் முதுகெலும்பினையை இந்திரனு கொடுத்து தன்னையே மாய்த்து கொண்ட அந்த தசிசு முனிவரும் இந்த பிருகு வம்சத்தில் தோன்றியவரே. ஜனமேஜயர் செய்த சர்பாயகத்தை நடத்தி வைத்த உதங்க முனிவர் இந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான். இப்படி புராணங்களில் இடம்பெற்ற எத்தனையோ மகரிஷிகள் பிருகு வம்சத்தில் அவதரித்திருக்கின்றார்கள். புரிந்து கொள்ளலாம். பிருகு மகரிஷி புலோமா என்ற பெண்ணை மணந்தார். இவள் குழந்தையாக இருந்த பொழுது மிகவும் சுட்டியாக இருந்தாள். அவளை கட்டுப்படுத்த எண்ணிய பெற்றோர், அதோ பார், அந்த மரத்தில் இருக்கும் பிரம்மாராட்சத்தினிடம் உன்னை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினார்கள். விளையாட்டாக சொன்ன சொல்லை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் மரத்தில் இருந்த அந்த பிரம்மாராட்சதன் இந்நிகழ்வை மறக்காமல் தக்க தருணத்திற்காக காத்திருந்தான். புலோமாவிற்கு திருமண வயது வந்தது. அப்போ பிருகு மகரிஷிக்கும் புலோமாவுக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தது. இதை அறிந்த அந்த ராட்சதனுக்கு கடும் கோபம் உண்டானது. புலோமா இருந்த அந்த பிருகுவனுடைய ஆசிரமத்திற்கு அருகில் வந்து ஒரு மரத்தில் தங்கி கொண்டான். இந்த விஷயத்தை அறிந்த பிறகு அந்த மகரிஷி தன் மனைவிக்கு பாதுகாப்பு தேடினார். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து புலோமாவை
தான் இல்லாத நேரத்தில் பாதுகாக்கும்படி தன்னோடு பிறந்த தன் சகோதரன், அதாவது அக்னி தேவனுக்கு உத்தரவிட்டார். அதனால் அவன் ஆசிரமத்திலேயே தங்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் பிருகு மகரிஷி அந்த ஆசார அனுஷ்டங்களுக்காக நதிக்கரைக்கு கிளம்பினார். அப்போ அக்னி தேவன் ஆசிரமத்தில் காவல் காத்துக் கொண்டிருந்தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படி என்று எண்ணிய அந்த ராட்சதன் ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்தான். எதிர்ப்பட்ட அக்னியிடம் பவ்யமாக பணிந்து, சுவாமி, நீங்களே எனக்கு நியாயத்தை சொல்லுங்கள். புலோமாவின் பெற்றோர் தன் பெண்ணை எனக்கு தருவதாக வாக்களித்து விட்டு உமது சகோதரருக்கு திருமணம் செய்து வைத்தது சரியா? இவர் குழந்தையாக இருந்தபொழுது என்னுடையவள் ஆகிவிட்டாள் என்ற நியாயம் பேசினான். அவனது விதாண்டத்தை கேட்ட அக்னி தன் அந்நியார், அதாவது பிருகு மகரிஷிக்கு மட்டுமே உரியவள், திருமணமான பெண்ணை அவனுடன் அனுப்ப இயலாது என்று மறுத்துவிட்டார். அப்போ அந்த பிரம்ம ராட்சதன் கோப ஆவேசமாக எழுந்தான். இவள் என் மனைவி, நான் இவளை தூக்கி செல்வேன் என்று புலோமாவை பலவதப்படுத்தினான். அந்த சமயத்தில் பயத்தில் புலோமா அலறி துடித்தார். அவள் ராட்சதனுடைய பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஓரிடத்தில் போய் விழுந்தாள். அப்பொழுது பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய மிக மின்னலை போல இருந்தது. அந்த ஒளியை தாங்க முடியாத அந்த பிரம்ம ராட்சதன் அந்த கணமே சாம்பலா ஆனான். பிறகு அந்த பிருகு மகரிஷி தன் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு ஆசிரமம் திரும்பினார். நடந்த விஷயங்கள் அவருடைய ஞான திருஷ்டியில் தெரிந்தன. இதைத்தான் பாபா நமக்கு மேற்கோள் காட்டியிருந்தார். அந்த சகோதரரும் சந்தேகம் வந்தது இல்லையா? அவர் தெரிந்து கொண்டார் இந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். தன் மனைவியும் புலோமாவையும் தேஜஸ் நிறைந்த அந்த குழந்தையை வந்து பார்த்தார். தன் மனைவியை பாதுகாக்க தவறிய அக்னி தேவன் மீது கோபம் உண்டானது. ஏ அக்னி, நீ யாக தீயாகவும் அடுப்பு தீயாகவும் இருந்து நற்பெயர் பெற்றிருக்கின்றாய். இனி ஆங்காங்கே திடீர் திடீரென பிடித்து அகப்பட்டவர்கள் எல்லாம் பசுமாக்கி தன் இரையாக்கி கொள்ளும் இழிந்த நிலையை அடைவாய். மக்கள் உன்னை திட்டி தீர்ப்பார்கள் என்று சாபம் அளித்தார். அப்போ மனவருந்தி அந்த அக்னிக்கு ஆறுதல் சொல்ல ஓடோடி வந்தார் பிரம்மா. அக்னியே, உனக்கு கிடைத்த சாபம் பற்றி கவலைப்படாதே. இந்த உலகில் நீ பற்றி அழிக்கப் போகும் பொருட்களுக்கும் மனிதர்களும் உலகத்திற்கு தேவையில்லாதவர்களாக இருப்பார்கள். அவரவர் முன்வினையை மற்றும் அந்த செய்த பாவத்தினுடைய அடிப்படையில் உன்னால் அந்த பொருட்களையும் உயிரும் இழப்பார்கள். எனவே உலகத்தை தூய்மைப்படுத்தும் பணியை விருப்பத்தோடு செய்ய அப்படின்னு பிரம்மா சொன்னார். உன்னால் உலக நன்மை பெறுவதற்காக ஆறுதல் சொல்லி தேற்றினார். அப்போ அந்த புலோமாவிற்கு, அந்த பிருகு ரிஷியின் மனைவிக்கு, அந்த பிறந்த குழந்தைக்கு சியவனர் என்று பெயரிட்டு வளர்த்தார்கள். சிசுவாக இருந்த பொழுதே தேஜஸால், அதாவது பிரம்ம ராட்சதனை கொன்று இவருக்கு தனி சிறப்பிடம் உண்டு. ஒரு முறை பிருகு மகரிஷி மும்மூர்த்திகளில், அதாவது சாந்த குணம் கொண்ட மூர்த்தி யார் என்பதை அறிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரையும் காண சென்றார்கள். பிரம்மா சிவனும் பிருகு மகரிஷி வைத்த சோதனையில் தோற்றத்தால் சாபம் பெற்றார். பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் போனது. பிறகு என்ன ஆனது? சிவனுடைய லிங்க வடிவம் பெற்றார். ஆனால் விஷ்ணு பிருகு மகரிஷி காலால் உதைத்த பொழுதும் கோபப்படாமல் புன்சிரிப்புடன் பிருகுவினுடைய பாதங்களை பணிந்து நின்றார். அதனால் மும்மூர்த்திகளில் விஷ்ணுவே சாந்தமூர்த்தி என்று முடிவுக்கு வந்தார் பிருகு. இதுபோல ஜோதிடம், ஆயுர்வேதம் போன்ற சாஸ்திரங்களில் பிருகு மகரிஷினுடைய அரிய நூல்களில் நாம் பார்த்து இருக்கின்றோம். இது போல பாபா அந்த பிருகு மகரிஷி போல மற்றவனுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்வார் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுதுண்டு. ஆனால் தான் இதை பற்றி நாம் வந்து மேற்கோள் காட்டியிருக்கின்றோம் இந்த பாக்கிய விதாத்தாவில் இருந்து. இது போல நாம் இவ்வளவு நேரமாக பஞ்சாபிலிருந்து, அமிர்தசரிலிருந்து ராஜ் சகோதரி அவர்கள் எப்படி பிரம்மா பாபா, சிவபாபா எப்படி அந்த பிருகு மகரிஷி போல் இருக்கிறார் அப்படின்று
அழகாக நாம் இப்பொழுது பார்த்தோம். அச்சா ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தினந்தோறும் பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா தான் பெற்ற அனுபவத்தினை படித்துக் கொண்டு வருகின்றோம், கேட்டுக்கொண்டு வருகின்றோம். எப்படி சிவபாபாவிடம், மம்மாவிடம், பிரம்மா பாபாவிடம் ஏற்பட்ட அனுபவத்தினை. வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பஞ்சாபிலிருந்து, அமிர்தசரஸிலிருந்து பிரம்மா குமாரி ராஜ் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இன்று பகிரப் போகின்றார். யார் யார் பிரம்மா பாபா பார்க்கவில்லையோ, யார் யார் சிவபாபாவை அந்த பிரம்மாவின் உடலில் வந்து அனுபவம் செய்யவில்லையோ, இந்த பாக்கிய விதாதம் மூலமாக இதை கேட்டு அனுபவம் செய்து கொள்ளுங்கள். இது 1954 வருடத்தினுடைய விஷயம். அதாவது எப்படி தூய்மையாக இருப்பது, எப்படி உணவு பழக்க வழக்கங்களால், அந்த தாரணைகளால் நான் எப்படி இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய பெயரில் ஜனங்களுடைய மனதில் வதந்திகள் இருந்து வந்தன. அந்த வதந்திகளுடைய தாக்கம் எங்கள் குடும்பத்தாரின் மீது அதிகம் இருந்தது அப்படின்னு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய லௌகீக சகோதரருக்கு ஆத்ம பிரகாஷ் அவர்கள் இப்பொழுது சாந்திவனத்தில் ஞான அமிர்தம் மற்றும் பத்திரிகை ஆசிரியராக இருந்து பார்த்து வருகின்றார். இவருடைய லௌகீக சகோதரர் ஆத்ம பிரகாஷ் இருக்காரு. அவருக்கு தான் இந்த ஈஸ்வரிய ஞானத்தினுடைய முதலில் அறிமுகமாயிற்று, பிராப்தியமாயிற்று அப்படின்னு சொல்கின்றார். ஆனால் வதந்திகளுடைய தாக்கம் இருந்த காரணத்தால் எங்கள் குடும்பத்தில் யாரும் ஞானம் கேட்க விரும்பவில்லை. ஆனால் மகன் சிரவணகுமார் ஆகி தன்னுடைய தாய் தந்தரை எப்படி ஞானத்தினுடைய கூடையில் அமர வைத்து அந்த உண்மையான தீர்த்த யாத்திரை செய்விப்பார் என ஆத்ம பிரகாஷ் சகோதரருக்கு பாபா வரதானம் கொடுத்திருந்தார், பக்தியினுடைய விஷயத்தை சொல்லி. அதுபோல ஆத்ம பிரகாஷ் சகோதரர் அவர்களுடைய கலைப்படையாத முயற்சிகளால், அது மட்டுமா பாபாவுடைய வரதானங்களால் குடும்பத்தில் அனைவருடைய இருதயத்திலும் சரி ஈஸ்வரிய ஞானத்தில் விருப்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்று பஞ்சாபிலிருந்து, அமிர்தசரிலிருந்து பிரம்மா குமாரி ராஜ் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். எப்போ 1954 வருடத்தினுடைய விஷயம். அப்பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 13 மட்டும் இருக்கும். அப்போ எனக்கு ஞானம் சொல்லப்பட்டது. ஆனால் சிறு வயதின் காரணமாக எனக்கு ஞானத்தினுடைய புரிதல் அந்த நேரத்தில் வரவில்லை. எங்கள் வீட்டில் சாகார பாபா மற்றும் மம்மாவுடைய படங்கள் மாட்டப்பட்டு இருந்தன அப்படின்று சொல்லிக் கொண்டு வருகின்றார். அந்த படங்களை பார்த்து எனக்கு அவ்வளவு ஆன்மீக கவர்ச்சி ஏற்பட்டது. அவைகள்தான் என் வாழ்க்கையில், அதாவது அலௌகிக வர்ணத்தை பூசிவிட்டன அப்படின்று சொல்கின்றார். ஆனால் நான் எப்பொழுது சாட்சாத்கார மூர்த்தி பாபாவை முதன்முறையாக மதுபனில் பார்த்த பொழுது என் மனம் பாடி மகிழ்ந்தது அப்படின்றார். அதாவது இவ்வளவு அதீந்திரிய சுகத்தை கொடுப்பவர் யார், இவ்வளவு அன்பு செய்பவர் யார் அப்படின்று என்னுடைய மனம் பாடி மகிழ்ந்தது.
அப்போ பாபா என்னிடம், "மகளே, உங்கள் லட்சியம் என்ன?" என கேட்டார். என்னுடைய அந்த அப்பாவித்தனத்தால் நான், "பாபா, நான் படித்து டாக்டர் ஆவேன். வேலைக்கு செல்வேன்" அப்படின்னு சொன்னேன். வேலை செய்து உடல், மனம், பொருளால் நான் இந்த மகா யக்ஞத்தினுடைய சேவை செய்வேன். ஏனென்றால், ஞானத்தினுடைய தாரணைகளினால் வீட்டில் விபரீதமான சூழ்நிலை பார்த்து யக்ஞத்தில் பாருங்கள் அழகா சொல்றாரு பாருங்க. ஞானத்தினுடைய தாரணைகளால் வீட்டில் விபரீதமான சூழ்நிலை பார்த்து யக்ஞத்தில் சமர்ப்பணம் ஆகுவதற்கான எனக்கு எதுவும் லட்சியம் இல்லை என